இங்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலே வேப்பூரிலே வன்னிய சமுதாய சகோதரர் 2 பேருக்கு 1933 நீதிமன்றத்தால் அவர்களுக்கான இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அரசாங்கம் பட்டா சிட்டா அடங்கல் அனைத்தும் கொடுத்திருக்கிறது. அந்த இடம் வக்ஃப் போர்டுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரியா பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரத்தில் 96 ஏக்கர் நிலத்தில் 1000 வீடுகள் இருக்கு. அந்த 1000 வீடுகளை காலி பண்ணுன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. காரணம் என்ன? வக்ஃப் போர்டு செக்ரட்டரி கொடுத்துட்டாருன்னு. அதுதான் நான் வெள்ளூர்ல ராணிப்பேட்டை கலெக்டர் அம்மாட்ட பேசும்பொழுது சொன்னேன்னா, நீங்க தயவு பண்ணி இந்த கலெக்டரேட்டை வெக்கேட் பண்றீங்களா? என்ன சார் பேசுறீங்க? இது எனக்கு சொந்தம் கலெக்டரேட். யார் சொன்னா? நான் சொல்றேன். எங்க வக்ஃப் போர்டு செக்ரட்டரி சொல்லிட்டா எந்த விதமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் இல்லாம அது நீங்க வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இருக்கிறவங்களை எவிக்ட் பண்ணுவீங்கன்னா யூ வெக்கேட் இட் பிகாஸ் ஐ அம். இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு சொத்துக்கள் இந்த மாதிரியாக சட்டவிரோதமாக உண்மையிலேயே வக்ஃப் சொத்து தான் என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்காக முதல்ல முன்னணியிலே ஹெச் ராஜா நிற்பான். ஆனால் சட்டவிரோதமாக போலி எந்த ஆவணமும் கிடையாது, வெறும் வாய்மொழி. அதன் மூலம் கிளைம் ஆகியிருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு தெரியுமா நண்பர்களே? 53,834 சொத்துக்கள், 7,400 அமைப்புகள் மூலமாக வக்ஃப் போர்ட்ஸ்